வங்கக்கடல்ல உருவாயிருக்கிற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இப்போ மாலை 5:30 மணிக்கு மேல ஒரு மிகப்பெரிய கொடூர புயலாக மாறி அது மின்னல் வேகத்துல நகர்ந்து வந்து பெரும் பாதிப்புகளோட கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போ பெரும் அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறது மட்டும் இல்லாம வங்கக்கடல்ல உருவாக இருக்கிற ஃபெங்கல் புயலானது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான புயல் அப்படிங்கறத பத்தியும் அது எந்த அளவுக்கு வேகமா நகர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இந்த ஃபெங்கல் புயலானது டெல்டா அல்லது சென்னையை தாக்குமா அப்படிங்கறத பத்தியும் மேலும் உருவாக இருக்கிற ஃபெங்கல் புயலானது இப்போ எங்க இருக்கு அது கரையை கடக்கும் போது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எல்லா அதிர்ச்சியான விவரங்கள் பத்தியும் வானிலை ஆய்வு மையம் மற்றும் வெதர்மேன் தெரிவிச்சிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கு. இந்திய பெருங்கடல்ல உருவாகின ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இப்போ இதனுடைய வேகம் இன்னும் அதிகரிச்சு அந்த தாழ்வு மண்டலமானது இன்னைக்கு மாலை 5:30 மணிக்கு மேல ஒரு மிகப்பெரிய உக்கிரமான புயலா மாற இருக்கு. இந்த புயலுக்கு ஃபெங்கல் புயல் அப்படிங்கிற மாதிரி பெயர் சூட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால அனைத்து கடல் பகுதிகளும் கொந்தளிப்போட காணப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இது நகர்ந்து வர வேகம் அதிகரிச்சு 13 கிலோமீட்டராக மாறி மின்னல் வேகத்துல நகர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தாழ்வு மண்டலமானது நாகப்பட்டினத்துக்கு 400 கிலோமீட்டர் தொலைவுல தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டு இருக்கு. அதே மாதிரி சென்னைக்கு 590 கிலோமீட்டர் தொலைவுல தெற்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டு இருக்கு. அந்த தாழ்வு மண்டலமானது அதிதீவிர புயலான ஃபெங்கல் புயல் உருவாக்கும் பட்சத்துல அனைத்து கடலோர பகுதிகளிலுமே பயங்கரமான சூறை காற்று வீசுவதோட மிக கடுமையான கடல் கொந்தளிப்பும் கடுமையான கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் புயல் உருவான சில நிமிடங்கள்லேயே புதுவை, காரைக்கால் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல வந்துட்டு இடியுடன் கூடிய மிக கடுமையான கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நகர்ந்து வந்துட்டு இருக்கிற தாழ்வு மண்டலமானது அதனுடைய திசையை மாத்தி இருக்கிறதுனால டெல்டா பகுதிகள் தப்பிச்சிருக்கிறதாகவும் அது புயலாக மாறும் பட்சத்துல வந்துட்டு ஃபெங்கல் புயல் வந்துட்டு சென்னையை குறி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம நவம்பர் 28 மற்றும் 29 தேதிகள்ல ஃபெங்கல் புயல் மிக கடுமையா நகர்ந்து வந்து நவம்பர் 30ஆம் தேதி மின்னல் வேகத்துல சென்னையை கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஃபெங்கல் புயல்னால கடுமையான கனமழை பெய்யறதோட இதனுடைய பாதிப்புகளும் பெருமளவுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. 8 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்துட்டு இருந்த தாழ்வு மண்டலம் வந்துட்டு இப்போ 13 கிலோமீட்டர் வேகத்துல நகர தொடங்கி இருக்கு. மேலும் இது ஃபெங்கல் புயலாக மாறும்போது இதனுடைய உக்கிரம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதோட தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல வந்துட்டு இடியுடன் கூடிய மிக கடுமையான கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் மற்றும் வெதர்மேன் உட்பட இந்த அதிர்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை விட முக்கியமா மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும் தாழ்வு பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படியும் பொதுமக்கள் யாரும் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேணாம் அப்படின்னு இந்த முக்கிய எச்சரிக்கைகளையும் சொல்லியிருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.